நம் உடலில் உள்ள உறுப்புகளில் மிகவும் முக்கியமானது இருதயம். இதயத்தை எப்படி பராமரிக்க வேண்டும் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் சொக்கலிங்கம் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பு நேயர்களே, காலை வணக்கம். போன வாரம் நம்ம இதயத்தில் மாரடைப்புன்னா அதுக்கு வரவுடைய அந்த பெத்தலாஜிக்கல் சேஞ்சஸ் என்ன காரணம்னு கண்டுபிடிச்சேன். அந்த இரத்த குழாயில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் தான் மாரடைப்பு. இது ஏன் வருதுன்றதுக்காக இந்த வாரம் கவனிக்கலான்னு பார்க்குறேன். அது நம்ம ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்கிறோம். ரிஸ்க் ஃபேக்டர் என்றால் மாரடைப்பு வர முக்கிய காரணங்கள். அந்த மாரடைப்புக்கு வர முக்கிய காரணங்களை ரெண்டாக பிரித்தாங்க. ஒன்று நான் மாடிஃபைபிள், நம்மால் கண்ட்ரோல் பண்ண முடியாதது. ரெண்டாவது மாடிஃபைபிள், நம்மால் கண்ட்ரோல் பண்ண முடிவது. இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்லைடை பாருங்களேன். நம்மால் கண்ட்ரோல் பண்ண முடியாதது என்பது பார்த்திங்கன்னா, இப்போ ஆண் பெண் வயது இதெல்லாம் நம்ம பார்க்கணும். மரபு வழியாக வர்றது ஜெனட்டிக். இது 3 தான் இந்த ஸ்லைடில் போட்டிருக்கேன். முந்தெல்லாம் பார்த்திங்கன்னா 8 ஆண்களுக்கு மாரடைப்பு வந்தால் ஒரு பெண்ணுக்கு மாரடைப்பு வரும் 40 வயதிற்கு கீழே. பெண்களுக்கு மாதவிடாய் இருக்கின்ற வரை மாரடைப்பு ரொம்ப அரிதாக இருந்தது. மாதவிடாய் நின்று விட்டால் ஆணும் பெண்ணு ஈக்குவல் அட்டாக் வந்தது. ஆனால் சமீப காலமாக வயதை தாண்டி அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வருது, பையனுக்கு வருது. அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வருது, பொண்ணுக்கு ஹார்ட் அட்டாக் வருது. ஆணும் பெண்ணுக்கும் வித்தியாசம் இல்லாமல் ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. இதுதான் முக்கியமான வருத்தமான செய்தி. இரண்டாவது பாருங்களேன், இதே ஸ்லைடில் இந்த இரத்த கொதிப்பு, சர்க்கரை வியாதி, ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் என்றது அப்பா அம்மாவுக்கு வந்தால் குழந்தைகளுக்கு வர வாய்ப்பு உண்டு. அப்பாவுக்கு 60 வயசில் வச்சுங்க, பசங்களுக்கு 30 வயதில் வந்துவிடும். அப்பா அம்மாவுக்கு 40 வயதில் வந்தால் பசங்களுக்கு 20 வயதில் வர வாய்ப்பு உண்டு. தட் இஸ் ஜெனட்டிக் டிரான்ஸ்மிஷன். அதாவது மரபு வழியாக அந்த வியாதி வராது. ஆனால் இதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீர்கள். நீங்கள் தொடர்ந்து நான் பேசுவதை கண்டு அதை பேசுகிறத நீங்கள் கடைப்பிடிச்சிட்டா போதும், அதிலிருந்து விடைபெற முடியும் என்பதற்காக தான் இதை காட்டுறேன். ஸோ நான் மாடிஃபைட் ரிஸ்க் ஃபேக்டர், ஏஜ், செக்ஸ், ஜெனட்டிக்னு பேர். இப்போ அடுத்த ஸ்லைடை பாருங்களேன். இதுதான் மிக முக்கியமான ஸ்லைடு. மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர். இது அனைவரும் இதை பார்த்து கற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு கடைப்பிடிக்கணும். இந்த சைக்கிள் பாருங்கள். இந்த சைக்கிள் பேர் ஒரு விஷியஸ் சைக்கிள். விஷியஸ் சைக்கிள்னால் ஒன்றின் தொடர்ச்சியாக இன்னொன்று அந்த வியாதியின் தொடர்ச்சியாக வருதுன்னு பாருங்களேன். இதில் முக்கியமாக இந்த சைக்கிளில் ஆரம்பிக்கிறது கீழே பாருங்கள், ஒருத்தனுடைய மன நிலையை காட்டுது. மனசில் அழுத்தமாக இருக்கிறது, மனசில் கவலைப்படுறது, எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறதெல்லாம் அதை காட்டும் பொழுது இந்த மனநிலையில் இருப்பவன், எதிர்மறை எண்ணங்களும் இருப்பவன் முதல்ல நிறைய சாப்பிட தோணும். நிறைய சாப்பிட தோணுது மட்டுமில்லை, கொழுப்பான உணவுகளை சாப்பிட்றதுக்கு அவனுக்கு பிடிக்கும். கொழுப்பான உணவை சாப்பிட்டு இந்த மனநிலையில் அவன் எடை போட்டுறான். இவனை மாதிரி பருமனாகி குண்டாயிடுறான். ஸோ மன அழுத்தம், அதிகம் சாப்பிட்றது, பருமனாகிறது மூன்றும் சேர்ந்தவுடன் அவன் உடற்பயிற்சியை தவிர்த்துடுவான். ஏன்னா உடற்பயிற்சி செய்யவே பிடிக்காது. அவனுக்கு சோம்பேறி வாழ்க்கை தான் வாழ பிடிக்கும். இது 4 ஒன்றின் பின் ஒன்றாக வருது. இது 4 வந்த பிறகு பாருங்களேன், அவன் என்ன நினச்சிக்கிறான், அந்த மனநிலையில் இருக்கும் பொழுது இரத்தத்தில் கொழுப்பு சேர்ந்துடுது.
கொலஸ்ட்ரால் கூடுது, அதான் டிஸ்லிபிடிமியா. அது சேர்ந்தோடனே ரத்தத்தில் சுகரும் சேருது, அதுதான் டயபெட்டிஸ். அதோடைய தொடர்ச்சி தான் இரத்த அழுத்தமும் கூட. ஸோ ஒரு சைக்கிள் 4 வரத்துக்குள்ளே அதனுடைய விளைவுகள் கொலஸ்ட்ரால் கூடுது, ரெண்டாவது ரத்தத்தில் சர்க்கரை கூடுது, ரத்த அழுத்தம் அதிகமாகுது. அது வந்த உடனே நம்ம மனதில் என்ன ஆகுன்னா, ஐயோ நம்ம மகிழ்ச்சி வந்துட்டோம், வியாதியை வந்துடுச்சு. நம்ம மகிழ்ச்சி என்பது புகைப்பிடிப்பதோ மது அருந்துவதோ என்ற ஒரு மாய உணர்வில் போய் அதற்கு பழக்கமாய் அடிமையாகிவிட்டால் இந்த சைக்கிள் கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளே அந்த 2-3 மில்லிமீட்டர் ரத்த குழாய், முதல்ல சொன்னல, அடப்படுறது, ரத்தம் உறையிறது, ரத்தம் வேகமாக இரத்த குழாய் சுருங்குவது என்று அடைந்து ஏற்பட்டு மாரடைப்பு வந்துடுது. ஸோ மாரடைப்பு வருவதற்கு இந்த நெகட்டிவ் லைஃப் ஸ்டைல், இதை முக்கியமாக பாருங்களேன். இந்த இரத்த கொழுப்பு கூடுவது, சுகர், அதாவது டயபெட்டிஸ் வர்றது, டயபெட்டிஸ் மெலைட்டஸ், இரத்த அழுத்தம் அனைத்துமே லைஃப் ஸ்டைல் டிசீஸ் என்று பெயர். லைஃப் ஸ்டைல்னால் என்ன அர்த்தம்? நெகட்டிவ் எதிர்மறை வாழ்க்கை முறை, மனநிலை, உணவு முறை, உடற்பயிற்சி ஏற்ற நிலை, உடல் பருமனாக இருந்தாலும் இந்த வேலையில் ஒன்று மாற்றி ஒன்று வந்துடுது. அந்த சைக்கிளில் மாட்டினான்னா அவன் 20 வயதில் 25 வயதில் மாரடைப்பு வந்து இறந்து விடுகிறார்கள். அதை முதலே சொன்னேன். ஸோ அதுக்கு ஒரே ஒரு வழி, இந்த சைக்கிளை நீங்கள் பிரேக் பண்ணி அதில் வெளியில் வந்துடணும். அதுக்காக தான் சொன்னேன் அடிக்கடி, இந்த நிலை இருக்கும் பொழுது இந்த அடுத்த படத்தை பாருங்களேன். ரத்தத்தில் எவ்வளோ கொலஸ்ட்ரால் இருந்தாலும் ஒன்றும் பண்ணாது. மன அழுத்தமோடு இருக்கிறீங்க, மன அழுத்தத்தோடு அவனுக்கு கொலஸ்ட்ரால் கூடுதல் உணவினால் அது கொலஸ்ட்ரால் ரத்தத்தில் இருக்கிறது என்ன ஆகுதுன்னா, அவன் அழுத்தமாக இருக்கும் அட்ரினல் ஹார்மோன் வந்து, இங்கே பாருங்கள், ரத்தத்தில் இருக்கின்ற கொலஸ்ட்ரால் ரத்தத்தில் இருந்து பிரிந்து ரத்த குழாய் பாருங்கள், இந்த படத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக படிந்து அடைப்பு 20, 30, 50, 70ன்ட்டு அடைப்பட்டுக்கிட்டே வருது. இந்த அடைப்படுகின்ற இரத்த குழாயில் இருக்கின்ற இரத்தத்தில் இருக்கின்ற கொலஸ்ட்ரால் பிரிந்து இரத்த குழாயில் படிவதற்கு மிக முக்கியமான காரணம் 99% மன அழுத்தம், வருத்தம், எதிர்மறை எண்ணங்கள். அதோடு வந்து அவனுக்கு ப்ரெஷர் இருந்தாலும் இரத்த குழாய் அடைப்பட்டுடும், சர்க்கரை வியாதி இருந்தாலும் அடைப்படும். அவன் ஸ்மோக் பண்ணாலும் உடனே இரத்த குழாயில் போய் அடைப்பு ஏற்பட்டுவிடும். இந்த அடைப்பட்டு ஏற்பட்ட நிலையில் அந்த ரத்தம் ஏதாவது ரொம்ப டென்ஷன் ஆகும்பொழுது ஒரு அக்யூட்டாக ஒரு அடைப்பட்டுறது, 70% அடைப்பட்டுறது ஒருத்தனுக்கு. ஏன் டக்குன்னு ஹார்ட் அட்டாக் வருதுன்னா, அவன் வீட்டில் ஏதோ ஒரு சப்போஸ் நம்ம வைத்திருந்த பணம் வந்து காணாமல் போயிடுது, சேர்த்து வைத்த பணத்தை பிஸ்னஸில் இழந்துடுறான், நெருங்கிய உறவினர்கள் இறந்துடுறாங்க. எதையாவது அதிர்ச்சியான செய்தி கேட்கும் பொழுது அந்த 70% இரத்த குழாயில் ரத்தம் உடனே உறையும் பொழுது அது 100% அடைப்பு வந்து அட்டாக் வந்துடுது. ஸோ அந்த உறைவும் பொழுதும் ஏதோ அதிர்ச்சியான செய்தி கேட்டு அந்த டென்ஷனாக தான் ஸ்மோக் பண்ணுவான். அந்த டென்ஷனை ஸ்மோக் பண்ணும்பொழுது இரத்த குழாய் வேகமாக சுருங்குவதால் அந்த அடைப்பு 70 என்பது 100ஆக மாறி அந்த இதயத்துக்கு போகிற ரத்தம் ஓட்டம் இல்லாவிட்டால் இதயம் ஹார்ட் அட்டாக் செயலிழந்து போவதற்கு வாய்ப்புண்டு. ஸோ மாரடைப்பிற்கு காரணம் இந்த மாடிஃபைபிள் முக்கியமாக எதிர்மறை வாழ்க்கை முறையை மாற்றி அமைத்தாலே போதும். அடுத்த வாரம் அதிலிருந்து விடை பெறுவதற்கு சில கருத்துக்களை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு மனுஷபுத்திரன் அவர்கள் தற்போது சமூகத்தில் எந்த மாதிரியான நிலைமை நடந்து கொண்டிருக்கிறது, அவற்றை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும், எப்படி கையாள வேண்டும் என்ற சிந்தனைகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார். அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். திராவிட முன்னேற்றக் கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை, இந்த அறிக்கை எப்படி சமூகத்தினுடைய வெவ்வேறு பகுதியினருடைய நலன்களை பாதுகாக்கிறது என்பதை பற்றி நாம் தொடர்ந்து பேசி வருகிறோம். பொதுவாக விவசாயம், கைத்தொழில் போன்று
வர்த்தகம் என்கிற ஒரு நிலையை சார்ந்து, வர்த்தகம் என்கிற ஒரு தொழிலை சார்ந்து பல லட்சம் பேர் தங்களுடைய வாழ்வாதாரங்களுக்காக அதை பற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த இடத்தில் நினைத்து பார்க்க வேண்டும். முக்கியமாக சிறு வியாபாரிகள் இன்றைக்கு நம்முடைய ஒட்டுமொத்தமான வணிக நடவடிக்கைகளினுடைய பெரும்பகுதி, அதுவும் நம்முடைய கிராமப்புற வர்த்தக நடவடிக்கைகளினுடைய பெரும்பகுதி என்பது இந்த சிறு வியாபாரிகள், குறு வியாபாரிகளினுடைய வர்த்தக செயல்பாடுகள் தான் அடங்கியிருக்கிறது. சிறிய சிறிய பெட்டிக்கடைகளை வைத்திருப்பவர்கள், சாலையோரங்களில் பொருள்களை விற்கக்கூடியவர்கள், கிராமப்புற சந்தைகளில் பொருள் விற்கக்கூடியவர்கள், தெருக்களில் தள்ளுவண்டிகளில் பொருள்களை விற்கக்கூடியவர்கள், இப்படியாக ஒரு வர்த்தகத்தினுடைய பெரும்பகுதி இப்படி சிறு சிறு அலகுகளாக பிரிக்கப்பட்டு அவை ஒரு மிகப்பெரிய அளவிற்கான ஒரு வர்த்தக நடவடிக்கைகளாக நம்முடைய இந்திய சமூக அமைப்பில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இதன் மூலமாக பல கோடி குடும்பங்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு இந்த சிறு வியாபாரத்தை நம்பி இருக்கின்றன. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த சூழல் கடந்த 20 ஆண்டுகளில் பெருமளவிற்கு மாறத் தொடங்கியிருக்கிறது. சிறு குறு வியாபாரிகள் மிகப்பெரிய அளவிற்கான நெருக்கடிகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அரசினுடைய பல்வேறு விதமான திட்டங்களாகட்டும், அல்லது அவர்களுக்கு எந்த உதவிகளும் ஆதரவும் கிடைக்காத ஒரு சூழலாகட்டும், அவர்களுக்கு எதிரான பல்வேறு விதமான பொருளாதார மாற்றங்களாகட்டும், சிறு குறு வியாபாரிகளை ஒரு மிகப்பெரிய விளிம்பிற்கே தள்ளி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய பிரச்சனைகள் சார்ந்து பல்வேறு விதமான கோரிக்கைகள், போராட்டங்கள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த சூழலில் குறிப்பாக கார்ப்பரேட் வர்த்தகம் என்பது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரக்கனை போல நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இந்த சிறு வியாபாரிகளுடைய நலன்களை பாதுகாப்பதற்காக மிக விரிவான திட்டங்களை திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் முன்வைக்கிறது. முக்கியமாக இந்த சிறு வியாபாரிகள், அதாவது அவர்கள் இந்த தள்ளுவண்டிகளில் பொருள் விற்கக்கூடியவர்கள், தலைச்சுமையாக பொருள்களை விற்கக்கூடியவர்கள், பூ வியாபாரிகள், மீன் விற்பவர்கள், பழம் விற்பவர்கள், சலவை தொழிலாளிகள், இப்படியாக இளநீர் விற்பவர்கள், பஞ்சர் ஒட்டுபவர்கள், இப்படி பல்வேறு சிறுதொழில்களை செய்யக்கூடியவர்கள், அவர்களை அழுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு விஷயம் என்பது இந்த கந்துவட்டி கொடுமையாகும். அதாவது கந்துவட்டிக்கு அவர்கள் கடன் வாங்கி அந்த வாங்கிய கடனை விட பல மடங்கு வட்டியாகவும் கட்டி கடனையும் அடைக்க முடியாமல் அந்த கடன் சுமைக்கு கிட்டத்தட்ட கொத்தடிமைகளாக அவர்கள் மாறி பல சமயங்களில் தற்கொலை செய்து கொள்வது போன்ற இடங்களுக்கோ அல்லது தங்களிடம் இருக்கக்கூடிய உபகரணங்களை எல்லாம் விற்று அந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு அவலநிலைக்கோ அவர்கள் ஆட்படுவதை நாம் பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையில் சிறு வியாபாரிகள், குறு வியாபாரிகள் இவர்களுடைய இந்த கந்துவட்டி கொடுமையிலிருந்து இவர்களை பாதுகாப்பதற்காக அரசு வங்கிகளின் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபாய் வாரக்கடன்களாக எளிய முறையில் செலுத்தக்கூடிய, கூட்டுறவு வங்கிகள் மூலமாக எளிய முறையில் செலுத்தக்கூடிய கடன் உதவியை வழங்குவது, வட்டியில்லா கடனாக அவர்களுக்கு கொடுப்பதன் மூலமாக அவர்கள் இந்த கந்துவட்டி கொடுமையிலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு சூழலை திராவிட முன்னேற்றக் கழகம் ஏற்படுத்தும் என்கிற ஒரு வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் இந்த சிறு வியாபாரிகள், குறு வியாபாரிகளுடைய நலன்களை பாதுகாக்கும் பொருட்டு அனைத்து நகரங்களிலும் உள்ளாட்சி நிர்வாகம், காவல்துறை, வணிகர் சங்கங்கள், குடியிருப்பு பிரதிநிதிகள் அடங்கிய ஒரு குழு அமைக்கப்பட்டு அதன் மூலமாக இவர்களுடைய நலன்கள் பாதுகாக்கப்படும் என்கிற ஒரு வாக்குறுதியும் இந்த தேர்தல் அறிக்கையில் அளிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு புறம் இந்த சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு என்பது, அதாவது இந்த வால்மார்ட் போன்ற பெரிய கடைகள், நிறுவனங்கள் அவர்கள் உலகச் சந்தையில் ஒரு பெரிய அளவிற்கு உற்பத்தி செய்யக்கூடிய எல்லா விதமான பொருள்களையும், குண்டூசியிலிருந்து தொடங்கி அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய அத்தனை பொருள்களையும் சந்தையில் கொண்டு வந்து குவிக்கக்கூடிய ஒரு வர்த்தக முறை. இதன் காரணமாக உள்ளூர் உற்பத்தியாளர்கள் மட்டுமல்ல, உள்ளூர் வர்த்தகர்களும் பெருமளவிற்கு இன்றைக்கு அழிவை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையில் தான் இந்த அந்நிய முதலீட்டு நிறுவனங்கள் இந்த சில்லறை வர்த்தகத்தில் உள்ளே நுழைவதற்கு எதிராக திராவிட முன்னேற்றக் கழகம் போரிடும். தமிழகத்தில் சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீட்டை அனுமதிக்காது என்கிற ஒரு முக்கியமான கொள்கை பிரகடனத்தை இந்த தேர்தல் அறிக்கை வெளிப்படுத்துகிறது. இது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு கொள்கை முடிவாக நான் பார்க்கிறேன். ஏனென்று கேட்டால் இன்றைக்கு பல சில்லறை வியாபாரிகள் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு அழிவை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு முக்கியமான காரணம் பெரிய நிறுவனங்கள் வர்த்தகத்திற்குள் உள்ளே வந்ததும் இந்த சிறு வியாபாரிகளுடைய வர்த்தகத்தை பெருமளவிற்கு அழித்து அதன் மூலமாக இந்த பெரிய வர்த்தக நிறுவனங்கள் இங்கு தங்களுடைய ஒரு மிகப்பெரிய அளவிற்கான சந்தைகளை கைப்பற்றி வருவதும் ஒரு முக்கிய காரணம். அந்த வகையில்தான் சிறு குறு வியாபாரிகளினுடைய நலன்களை பாதுகாப்பதற்கு
இந்த அந்நிய முதலீட்டை இங்கே சில்லறை வர்த்தகத்தில் அனுமதிப்பதை நாங்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டோம் என்று இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் இங்கே வாக்குறுதி அளிக்கிறது. அதே போல் இந்த சிறு வியாபாரிகள் மாதத்திற்கு ஒரு முறை கணக்கு காட்ட வேண்டும் என்கிற நிலையை மாற்றி ஆண்டிற்கு ஒரு முறை கணக்கு காட்டினால் போதும் என்கிற நிலை ஏற்படுத்தப்படும் என்கிற ஒரு வாக்குறுதியும் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றும் மத்திய அரசினுடைய அந்த சிறுதொழில் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்ட பொருள்கள், தீப்பெட்டி, பட்டாசு, மெழுகுவர்த்தி உள்ளிட்ட அந்த 21 பொருள்களை மீண்டும் சிறுதொழில் பட்டியலிலேயே சேர்த்து அதன் மூலமாக அதற்கு கிடைக்கக்கூடிய சலுகைகளை மீண்டும் பெற்றுத் தருவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் போராடும், அதற்கான வழிவகைகளை செய்யும் என்று இந்த தேர்தல் அறிக்கை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. அதே போல் நலிந்து வரும் தொழில்களான இந்த உப்பு உற்பத்தி, கொலுசு தயாரிப்பு, பித்தளை தொழில், வெள்ளி விளக்கு தயாரிப்பு செய்யும் தொழில், பாத்திரத் தொழில் ஆகியவற்றை குடிசை தொழில்களாக அறிவித்து அவை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்கிற ஒரு வாக்குறுதியும் இந்த தேர்தல் அறிக்கையிலே முன்வைக்கப்படுகிறது. அதே போல் இந்த பெண்களுக்கு அதிக அளவில் வேலைவாய்ப்பை கொடுக்கக்கூடிய பட்டாசு திரி தொழில் உரிய பாதுகாப்புடன் அது ஒரு குடிசை தொழிலாக அறிவிக்கப்படும் என்கிற ஒரு வாக்குறுதியும் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் சிறு வியாபாரிகளுக்கான வணிகர் சுய உதவி குழுக்கள் எப்படி மகளிர் சுய உதவி குழுக்கள் செயல்படுகிறதோ அதே போல் குறு வியாபாரிகளை இணைத்து இந்த வணிகர் சுய உதவி குழுக்கள் அமைப்பதன் மூலமாக அவர்களுக்கு வங்கிக் கடன்கள் பெறுவது, அவர்களுடைய வியாபார சந்தைகளை விரிவாக்குவதற்கான வாய்ப்புகளை அரசு உருவாக்குவது என பல விஷயங்கள் இந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கின்றன. எல்லாவற்றை விட முக்கியமான 2 விஷயங்கள் இதில் இருக்கின்றன. ஒன்று, இணையதளத்தின் மூலமாக மருந்துகள் விற்கப்படுவதை திராவிட முன்னேற்றக் கழக அரசு தடை செய்யும் என்கிற ஒரு விஷயமும் இதில் சொல்லப்படுகிறது. இதன் மூலமாக இணையத்தின் மூலமாக தேவையற்ற மருந்துகளை வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு கலாச்சாரம் இங்கு பரவுவதிலிருந்து தடுக்கப்படுவதுடன் நேரடி மருந்து வர்த்தகத்தில் இருக்கக்கூடிய எண்ணற்ற சிறு மருந்து வியாபாரிகளுடைய நலன்கள் பாதுகாக்கப்படும். கார்ப்பரேட் பெரு வர்த்தக நிறுவனங்கள் இணையத்தின் மூலமாக மருந்து சந்தையை கைப்பற்றுவதிலிருந்து காப்பாற்றி அவற்றை மீண்டும் சிறு வணிகர்களிடமே ஒப்படைப்போம் என்கிற ஒரு வாக்குறுதியை திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த தேர்தல் அறிக்கையில் சொல்கிறது. அதேபோல் சீன பட்டாசுகள் இங்கு இறக்குமதி செய்யப்படுவதற்கும் தடை விதிக்கப்படும். அதன் மூலமாக பட்டாசு தொழிலும் அதில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பல லட்சம் தொழிலாளர்களுடைய வாழ்க்கையும் பாதுகாக்கப்படும் என்கிற ஒரு உத்தரவாதத்தையும் இந்த தேர்தல் அறிக்கை வழங்குகிறது. நிச்சயமாக வணிகர்களுடைய நலன் பாதுகாக்கப்பட, வணிகம் மேம்பட திராவிட முன்னேற்றக் கழக அரசு எண்ணற்ற பணிகளை செய்ய காத்திருக்கிறது என்று சொல்லி இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள் நமக்கு தெரியாத பல பயனுள்ள அரிய தகவல்களையும் தொலைநோக்கு சிந்தனைகளையும் நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வந்திருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கு என்ன தகவல்களை நமக்காக கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றை சொல். அனைவருக்கும் வணக்கம். திரைப்படங்களை பற்றி, உலக திரைப்படங்களை பற்றி பல்வேறு செய்திகளை கட்டுரைகளாக எழுதி நூலாகவும் தொகுத்திருக்கிறவர் அம்ஷன் குமார். அவருடைய எழுத்துக்களை தொடர்ந்து படிக்கிற போது தமிழ் திரையுலகத்தில் இருந்து தொடங்கி உலக திரைப்படம் வரைக்கும் பல்வேறு செய்திகளை, பல்வேறு விதமான போக்குகளை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அவருடைய எழுத்துகள் மிக ஆழமான பல செய்திகளை நமக்கு தந்திருக்கின்றன. மாற்று சிந்தனைகளும் மாற்று திரைப்படங்களும் என்கிற ஒரு நூல் அவர் எழுதி வெளிவந்திருக்கிறது. அந்த நூலில் அவர் பல படங்களை பற்றி சொல்கிறார். தமிழில் வந்திருக்கிற வீடு என்கிற படம், உதிரிப்பூக்கள் என்கிற படம் ஆகியனவற்றை பற்றியும் பல கருத்துகள் இருக்கின்றன. குறிப்பாக சார்லி சாப்ளின் நடித்து 1936 ஆண்டு வெளிவந்து உலகத்திலேயே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய படம் என்று இன்றைக்கும் கருதப்படுகிற மாடர்ன் டைம்ஸ் பற்றி ஒரு கட்டுரை இருக்கிறது. அந்த கட்டுரையில் பல நல்ல தகவல்கள் அடங்கியிருக்கின்றன. அது அந்த படத்தை பற்றிய தகவல் மட்டுமில்லை, சார்லி சாப்ளினை பற்றிய தகவல்களையும் கொண்டிருக்கிற கட்டுரை. காலச்சுவடு பத்திரிகையிலே பல ஆண்டுகளுக்கு முன்னால் வெளிவந்த கட்டுரை அது. த மாடர்ன் டைம்ஸ் என்பது அன்றைக்கு இருந்த ஒரு அமெரிக்க சமூகத்தை, அமெரிக்க அரசினுடைய போக்கை மிக எள்ளலாக, நையாண்டியாக சொல்லுகிற படம். அதற்கு முன்னால் இயல்பாகவே சார்லி சாப்ளின் குழந்தைகளோடு நெருக்கமானவர், குழந்தை மனமுடையவர் என்பதை ஒரு நிகழ்ச்சியில் சுட்டி காட்டிவிட்டு இந்த இடத்துக்கு அவர் வருகிறார். ஒவ்வொரு ஆண்டும் சார்லி சாப்ளினுடைய பேர குழந்தைகளுக்கு கிறிஸ்மஸ் அன்றைக்கு இரவு கிறிஸ்மஸ் தாத்தா வந்து பரிசுகளை கொடுத்து விட்டு போவாராம். ஒவ்வொரு ஆண்டும்
பிறகு மறுபடியும் அந்த கிறிஸ்மஸ் தாத்தாவை அடுத்த கிறிஸ்மஸ் நாளில் தான் பார்க்க முடியும். வேறு யாரும் இல்லை, யாரோ ஒருவர் கிறிஸ்மஸ் தாத்தாவினுடைய அந்த ஒப்பனையோடு வந்து அந்த பரிசு பொருள்களை கொடுத்து விட்டு போகிறார். அவர் அந்த ஊரில் இருக்கிறவராக இருக்கலாம், வேறு ஒருவராக இருக்கலாம். அந்த ஒப்பனையோடு வருகிற காரணத்தினால் உண்மையிலேயே அந்த கிறிஸ்மஸ் தாத்தாவாக வருகிறவர் யார் என்று சார்லி சாப்ளினுக்கு தெரியவில்லை. அவர் யார் என்று தெரிந்து கொள்ளவும் அவர் முயற்சிக்கவில்லை. என்ன காரணம்? ஏன் தெரிந்து கொள்ள முயற்சிக்கவில்லை என்றால் வேறொன்றும் இல்லை. அவர் யார் என்று தெரிந்துவிட்டால் அதற்கு பிறகு கிறிஸ்மஸ் தாத்தா வருகிற போது அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்காது. தான் குழந்தையாகவே இருக்க வேண்டும் என்று அவர் நினைத்தார். அந்த குழந்தையாகவே இருந்தால்தான் ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்மஸ் தாத்தா வருகிற போது அதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். எனவே குழந்தை மனம் என்பது சாப்ளின் இடத்தில் இயல்பாக இருந்தது. ஆனால் குழந்தை மனம் கொண்ட ஒரு கலைஞன் அமெரிக்கா போன்ற ஒரு மிகப்பெரிய அரசை தன்னுடைய கலை படைப்பால் எதிர்க்கவும் முடியும் என்பதை சாப்ளின் காட்டினார். அப்படிப்பட்ட படம்தான் மாடர்ன் டைம்ஸ் என்பது. அன்றைக்கு அமெரிக்காவிலே கண்மூடித்தனமாக உற்பத்தி பெருக்கம் நடைபெற்று கொண்டிருந்தது. மக்கள் வாங்க முடியாத நிலையில் இருந்தார்கள், வாங்குகிற திறன் இல்லை. ஆனால் உற்பத்தியில் பொருள்கள் குவிந்து கொண்டிருந்தன. மனிதர்கள் மெல்ல மெல்ல இயந்திரங்களாக மாறிக்கொண்டிருந்தார்கள் அல்லது மாற்றப்பட்டார்கள். அதுதான் அந்த கதையினுடைய கரு. ஒரு தொழிலாளியாக வேலை பார்க்கிற சார்லி சாப்ளின் எப்படி காலையிலிருந்து மாலை வரையில் அந்த இயந்திரங்களோடு வாழ்ந்து தானே ஒரு இயந்திரமாக மாறிப்போகிறார் என்பதை அந்த படம் காட்டும். அது ஒரு மௌன படம். 1927 ஒலி வந்துவிட்டது. ஆனால் இதில் வேண்டுமென்றே ஒரு சில இடங்களை தவிர மற்ற எல்லா இடங்களையும் மௌன படமாகவே சார்லி சாப்ளின் காட்டினார். சில அதிகாரிகள் பேசுகிற போது மட்டும் ஒலி கேட்கும். அதற்குள்ளே எத்தனை நயம் இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். அவர்கள் குரல் தான் உலகத்தில் கேட்கிறது, தொழிலாளிகளின் குரல் கேட்கவில்லை என்பதை ஒரு மௌனத்தின் மூலமே அதை அவர் வெளிப்படுத்துகிறார். அவர் ஒரு மனநிலை பிறழ்ந்தவர் என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்ட காரணத்தால் அவர் செய்வதை பற்றி அந்த நிர்வாகம் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் அவர் அவருடைய ஒவ்வொரு செயலும் அடிப்படையில் மக்களை எழுச்சி கொள்ளத்தக்கதாக செய்கிறது என்பது அந்த படத்தின் காட்சி. அமெரிக்க அரசு அதற்கு பிறகு சார்லி சாப்ளினை எப்படி பார்த்ததென்றால் அவரை ஒரு கம்யூனிஸ்ட் என்று முத்திரை குத்தியது. சார்லி சாப்ளின் எந்த கம்யூனிஸ்ட் கட்சியிலும் உறுப்பினர் இல்லை. ஆனாலும் தொழிலாளர்கள் நலன் பற்றி பேசினால் அவன் கம்யூனிஸ்ட் தான் என்று அமெரிக்க அரசு அன்றைக்கு முடிவுக்கு வந்து அவரையும் கம்யூனிஸ்ட் என்று சொன்னது என்பது மட்டுமில்லை, ஒரு கட்டத்திலே அவரை அமெரிக்க அரசு கைது செய்யவும் செய்தது. இந்த செய்திகளையெல்லாம் அம்ஷன்குமார் தன்னுடைய புத்தகத்திலே வகுத்து கொடுத்திருக்கிறார். அந்த படத்தினுடைய தொடக்க காட்சியே ஒட்டுமொத்த படத்தினுடைய கருவை நமக்கு வெளிப்படுத்துகிறது என்பதை அவர் எடுத்து கூறுகிறார். அந்த படம் பார்த்தவர்கள் அறிவார்கள். மாடர்ன் டைம்ஸ் படம் தொடங்குகிற போது ஒரு செம்மறி ஆட்டு கூட்டம் வரும். ஒன்றை ஒன்று முட்டி மோதி இடித்து கொண்டு ஒரு பெரிய செம்மறி ஆட்டு கூட்டம் வரும். அதை அப்படியே விட்டுவிட்டு அடுத்த காட்சியை காட்டினால் இந்த பக்கத்திலே தொழிலாளர்கள் எல்லாம் முண்டி அடித்து கொண்டு ஒருவரோடு ஒருவர் மோதி கொண்டு அந்த தொழிற்சாலைக்குள்ளே நுழைவார்கள். அவ்வளவுதான். அவர் வேறொன்றும் பேசுவதில்லை, சொல்லுவதில்லை. 2 காட்சிகளை காட்டுகிற போது 2க்கும் வேறுபாடே இல்லாமல் இருக்கிறதே என்று பார்க்கிறவர்களுக்கு நினைக்க தோன்றுகிறது இல்லையா? அதுதான் அந்த கலையினுடைய ஆற்றல். இப்படித்தான் அந்த படம் தொடங்குகிறது. கடைசியாய் சார்லி சாப்ளினுக்கும் ஒரு பெண்ணோடு காதல் வருகிறது. அந்த பெண் ஒரு அனாதை பெண். அதுதான் அந்த படத்தினுடைய இறுதி பகுதி. 2 பேரும் மரத்தடியில் உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு புரிகிறது இந்த பெண்ணுக்கு யாரும் இல்லை, அனாதை. இவளோடு நாம் வாழ வேண்டும் என்கிற எண்ணம் வருகிற நேரத்தில் பக்கத்து வீட்டிலிருந்து ஒரு கணவர் வேலைக்கு புறப்படுகிற போது மனைவி வந்து வழி அனுப்பி வைக்கிறாள். அப்போது சார்லி சாப்ளின் அந்த பெண்ணை பார்க்கிறார். உனக்கும் இப்படி வாழ வேண்டும் என்கிற ஆசை இருக்கும் இல்லையா என்று அந்த பார்வை கேட்கிறது. எந்த வசனமும் இல்லை. அவளும் மெல்ல சிரித்து கொள்ளுகிறாள். உடனே அவர்களுக்கான கனவு நிகழ்கிறது. 2 பேரும் ஒரு வசதியான வீட்டில் வாழ்கிறார்கள். வெறும் கனவு. அந்த வீட்டில் மாடுகள் நிறைய இருக்கின்றன. இவர்கள் பால் அருந்தலாம் என்று கருதுகிற போது பாத்திரத்தை கொண்டு போய் வைத்து காம்புகளிலிருந்து பால் கறக்க வேண்டியது கூட இல்லை. அந்த பாத்திரத்தை வைத்தவுடனே அந்த மாடுகளே பாலை சொரிகின்றன. எவ்வளவு சுகமான வாழ்க்கை ஒவ்வொரு மனிதனின் கற்பனையிலும் இருக்கிறது என்பதை இந்த காட்சிகள் கேலியாக காட்டுகின்றன. இப்படி அவர்களின் கனவு விரிந்து கொண்டே இருக்கிற போது
அவர்கள் தோளில் ஒரு தடி வந்து விடுகிறது. வேறொன்றுமில்லை, யாரோ ஒரு காவலர் போலீஸ்காரர் அவர்களை தடியால் தட்டுகிற போது கனவு கரைந்து 2 பேரும் ஓட்டம் பிடிக்கிறார்கள். இதுதான் மாடர்ன் டைம்ஸ். ஒரு விதமான கனவுகளிலே வாழ்க்கையும் யதார்த்தத்திலே இப்படியுமாக இருக்கிறது என்பதையெல்லாம் ஒரு மௌன படத்தின் மூலம் உலகத்தையே தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்த ஆற்றல் உடைய ஒரு கலைஞராக சார்லி சாப்ளின் இருந்தார். அப்படிப்பட்ட கலைஞர், அவருடைய படங்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொருவரும் இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகளும் கூட கண்டிப்பாக பார்க்க வேண்டும். சார்லி சாப்ளின் படங்கள் வெறும் படங்கள் இல்லை, சமூக வரலாற்று பாடங்கள். நாம் ஒரு செயலை சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும் என்றால் நம்முடைய மனம் அதற்காக ஒத்துழைக்க வேண்டும். அதற்காக நம்முடைய மனதை எவ்வாறு சீராக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் நம்பி அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே. விடியலே வா தொடரில் மனமே மனமே நிகழ்ச்சியிலே இன்றைக்கு மனிதனின் தூக்கத்தை பற்றி பார்க்கலாம். இதை உறக்கம் என்று சொல்வார்கள், நித்திரை என்று சொல்வார்கள். தூக்கத்திற்கு பல பெயர்கள் உண்டு. இந்த தூக்கம் என்பது மனிதனுக்கு மிக மிக முக்கியமான ஒன்று. எப்படி பசியோ, எப்படி தாகமோ, அப்படி தூக்கம் என்பதும் ஒரு இயற்கையான உந்துதல் உணர்வு. தூக்கமில்லாமல் மனிதன் இருந்தால் அவன் நிலைகுலைந்து போய்விடுவான். 2-3 நாட்கள் வேண்டுமானால் இருக்கலாம். அதற்கு மேல் ஒருவன் தூக்கம் இல்லாமல் இருந்தால் அவன் மனநலம் பாதிக்கப்பட்டு குழப்பத்திலே தான் இருப்பான். ஆக தூக்கம் என்பது மனிதனுக்கு மிக மிக அவசியமான ஒன்றாகிறது. ஒரு நாளில் அவன் அசதியாக வேலை செய்து வந்த பிறகு அவன் தூங்கினால்தான் மறுநாள் மலர்ச்சியோடு அவன் திரும்பவும் காரியங்களை செய்ய முடியும். ஒரு பேட்டரி சார்ஜ் செய்வது போல அந்த தூக்கம் என்பது அவனை திரும்பி சார்ஜ் செய்து மறுநாள் அவனுடைய வேலைகளை செய்ய வைக்கிறது. ஆக தூக்கம் என்பது மிக அவசியம் என்று சொன்னாலும் ஒரு மனிதனுக்கு சராசரியாக ஒரு 18 50-60 வயது உள்ளவர்களுக்கு 6 மணி நேர தூக்கம் மிக அவசியம் தேவை. 8 மணி நேரத்திற்கு அதிகமாக தூங்குதலும் தவறு. ஆனால் குழந்தைகள் கொஞ்சம் அதிக நேரம் தூங்கலாம், வயதானவர்கள் அதிக நேரம் தூங்கலாம். ஆனால் இந்த தூக்கம் என்பது, அதனுடைய அருமை என்பது தூக்கம் இல்லாதவர்களை கேட்டால்தான் புரியும். எனக்கு தூக்கமே வரமாட்டேங்கிறது, தூங்காமல் நான் தவித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்பவர்களுக்கு தான் அந்த தூக்கத்தின் அருமை புரியும். நிழலின் அருமை வெயிலில் தான் தெரியும் என்பது போல தூக்கம் இல்லாதவர்களில்தான் அந்த தூக்கத்தினுடைய அருமை புரியும். தூக்கத்திலே தான் நம்முடைய பலவிதமான நல்ல உடலியல் காரியங்கள் நடைபெறுகின்றன. அவருடைய வளர்ச்சிக்காக உண்டான ஹார்மோன் அந்த தூக்கத்திலே தான் சுரக்கிறது. குரோத் ஹார்மோன் என்று சொல்வார்கள். மனிதனுடைய வளர்ச்சிக்கான உண்டான குரோத் ஹார்மோன் அந்த தூக்கத்திலே தான் ஏற்படுகிறது, சுரக்கிறது. அதே போல் அது மெட்டபாலிசம், உடலிலே இருக்கிற இயங்குகிற சக்தி அவனுக்கு கிடைக்கிறது என்றால் அது தூக்கத்திலே தான் கிடைக்கிறது. ஆக தூக்கத்தினுடைய பயன்கள் பலவிதமாக கருதப்படுகிறது. சராசரியாக ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே 1/3 பங்கு நேரம் தூக்கத்தில் தான் கழிக்கிறான். இது உலகளாவிய ஒரு தன்மை. அதிலே தூக்கம் குறைந்தவர்கள் என்றால் பலவிதப்படும். தூக்கம் இல்லாமல் அவஸ்தைப்படுபவர்கள் மிக அதிகம். ஆனால் அந்த தூக்கம் என்பது அவனுடைய மன அமைதியை கொடுக்கும். நன்றாக தூங்கி எழுந்தால் புத்துணர்ச்சியோடு இருக்கும் என்றார்கள். நன்றாக தொடர்ந்து தூங்கி கொண்டிருந்தால் ஒருவனுக்கு மன அமைதி கிடைக்கும். மன அமைதி இல்லாதவர்கள் தூக்கம் விட்டு போவார்கள். தூக்கம் உன் கண்களை தழுவட்டுமே, அமைதி உன் மனதில் நிலவட்டுமே என்கிறது அந்த காலப்பாட்டு. ஆக தூக்கம் நன்றாக இருந்தாலே, தொடர்ந்து இருந்தாலே ஒரு மனிதன் அமைதியோடு இருக்கிறான் என்று பொருள். ஆக அந்த தூக்கம் கெட்டுப்போகின்ற நிலை என்பது மனிதர்களுக்கு பல நேரங்களிலே வரக்கூடும். தூக்கம் ஏன் இல்லாமல் போகிறது என்றால் அதற்கு அன்றாட பிரச்சனைகள் காரணமாக இருக்கலாம். அவனுடைய வாழ்க்கையிலே அன்றாடம் அவன் சம்பவிக்கின்ற அவனால் ஏற்படுத்தப்படுகின்ற அவனுக்கு ஏற்படுகின்ற சில அசாதாரணமான நிகழ்வுகளாக இருக்கலாம், அல்லது உடல் காரணங்களாக இருக்கலாம். ஒருவனுக்கு வலி என்று சொல்லும் பொழுது உடலிலே எங்கேயாவது வலி இருந்தால் அவனுக்கு தூக்கம் வராது. உடல் நோய்கள் பல வலியை உண்டாக்கும். பல நேரங்களிலே
சாதாரண ஒரு காய்ச்சல் இருந்தாலே தூக்கம் வராமல் போய்விடும். பெரிய நோய்கள் வந்தாலும் தூக்கம் வராமல் போய்விடும். ஆக தூக்கம் வராமல் போவதற்கு உடல் நோய்கள் பல காரணங்களாக இருக்கிறது. அவையெல்லாம் சில பெரும்பாலான நேரங்கள் தற்காலிகமானவை. அந்த உடல் நலம் பெற்ற பிறகு அந்த தூக்கம் திரும்பவும் சீரடைந்து விடும். அதே போல் மனநல பாதிப்புகளும், மனச்சோர்வு அல்லது வேறு சில தீவிரமான மனநோய்கள் இருந்தாலும் தூக்கம் இல்லாத அவஸ்தைப்பட்டு கொண்டிருப்பார்கள். பெரும்பாலான மனநோயாளிகள் அவர்களுடைய முதல் அறிகுறியாக சொல்வதே தூக்கமே இல்லை, தூங்கவே முடியவில்லை, 2 மணி நேரம் கூட தூங்க முடியவில்லை என்று சொல்வார்கள். ஆக அப்படிப்பட்டவர்கள் உடல்நிலை நன்றாக இருக்கும் பொழுது அவர்களுடைய மனநிலை பாதிப்பு இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். இந்த தூக்கத்தை பொறுத்த வரைக்கும் தூக்கம் இல்லாமல் இருக்கின்ற ஒரு நிலை என்பது மிக சாதாரணமாக ஒன்று. இது பல வகைப்படும். சிலருக்கு படுத்த உடனே தூக்கம் வராது, 2-3 மணி நேரங்கள் கழித்து தான் தூக்கம் வரும். சில பேருக்கு தூங்கி விடுவார்கள், இடையிலே முடித்து விடுவார்கள், திருப்பி தூங்குவார்கள், திரும்பவும் தூங்குவார்கள். அதாவது இன்ஸ்டால்மெண்ட்டிலே தூங்கி விடுவார்கள். சில பேருக்கு நன்றாக தூங்கி விடுவார்கள், ஆனால் விடியற்காலை 2 மணி 3 மணிக்கு எழுதி விடுவார்கள், அப்புறம் தூக்கம் வராது. சில பேர் இருக்கிறார்கள், நன்றாக தூங்கி இருப்பார்கள், ஆனால் காலை எழுந்தவுடன் தூங்கின மாதிரியே ஒரு உணர்ச்சி, புத்துணர்ச்சி இல்லை என்று சொல்வார்கள். இப்படி பலவிதமான தூக்க இல்லாமல் நிலை பல நிலைகளில் ஏற்படக்கூடும். இந்த தூக்கத்தினுடைய அமைதி கெடுதல் அல்லது தூக்கம் இல்லாமல் போகின்ற நிலை என்பது மனிதனுக்கு மிக கொடுமையான ஒன்று. அவனுடைய உடல் நலத்தை பாதிக்கும், மனநலத்தை பாதிக்கும். முன்னரே குறிப்பிட்டது போல் இந்த தூக்கம் இல்லாத நிலைமை ஒன்று இருக்கும் பொழுது அதிகமாக தூங்குகின்ற சில பேரையும் நாம் பார்க்க வேண்டும். சிலருக்கு எந்நேரமும் தூங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று தோன்றும். சில பேர் ரொம்ப குறைந்தவர்கள் நன்றாக சாப்பிடுவார்கள், வயிறு முட்டை தூங்குவார்கள், சாப்பிடுவார்கள், தூங்குவார்கள். இதை தான் ஆங்கிலத்திலே ஒரு சிண்ட்ரோம் என்று சொல்வார்கள். தமிழிலே வேண்டுமானால் கும்பகர்ணன் சிண்ட்ரோம் என்று சொல்லலாம். அந்த கும்பகர்ண தூக்கம், நன்றாக வயிறு முட்டை சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, இதுவே தங்களுடைய வாழ்நாளின் முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக அவர்கள் வைத்துக் கொள்வார்கள். அடுத்தபடியாக சில குழந்தைகளுக்கு திடீரென்று உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று தூக்கம் வந்து அவர்களை அடித்துவிடும். அவர்களுடைய கைகால்கள் செயலிழந்து போகும். இதை நார்கோலெப்சி என்று ஒரு வகையான மூளை சார்ந்த தூக்கம் சார்ந்த ஒரு நோயாக கருதலாம். சில பேர் நடுவயதுக்காரர்களுக்கு அதாவது உடல் பருமனாக இருப்பவர்களுக்கு சில நேரத்திலே மிக அதிக அளவுக்கு குரட்டை வரும். குரட்டை அதிகமாக இருந்து உடல் தடிமனாக இருப்பவர்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு சரியாக தூக்கம் இல்லாமல் போய்விடும். இரவிலே தூக்கம் இல்லாமல் அவர்கள் அவஸ்தைப்படுவார்கள். பகல் நேரத்திலே மிக அதிகமாக தூங்கி ஒழிவார்கள். எக்ஸசிவ் டே டைம் ஸ்லீப்பினஸ் என்று சொல்வார்கள். இதைத்தான் அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியா சிண்ட்ரோம் என்று சொல்வார்கள். இது ஏறக்குறைய 5-7% பேர் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த தூக்கமில்லாத நிலைமையும் பல நேரங்களிலே இருக்கிறது. தூக்கம் என்பது மனிதனுக்கு மிக அவசியம் என்பொழுது இந்த தூக்கத்தினுடைய நல்ல ஒரு கலாச்சாரம், தூக்கத்தின் ஒரு நல்ல வழிமுறைகள் என்ன என்று பார்க்கும் பொழுது தூங்குவதற்கான சரியான நேரத்தில் தூங்க பழக வேண்டும். இந்த நேரத்தில் தூங்க வேண்டும். சில நேரத்திலே இரவு நேரம் பணியிலே இருப்பவர்களுக்கு தூக்கம் கெட்டு போகிவிடும். சில நேரத்திலே அதிக தூரம் விமான பயணம் செய்தவர்களுக்கு ஜெட்லாக் என்று சொல்வார்கள், தூக்கம் கெட்டு போகும். ஒரே நேரத்தில் தூங்கி ஒரே நேரத்தில் எழுந்திருக்கிற சீரான பழக்கம் உள்ளவர்களுக்கு தூக்க நோய் வராது. அதே நேரத்திலே தூங்கப் போகின்ற நேரத்தில் வேறு எந்த காரியங்களையும் செய்யக்கூடாது. படுக்கையிலே வைத்துக்கொண்டு லேப்டாப்பை வைத்துக்கொண்டு இருப்பதும், படுக்கையிலே வைத்துக்கொண்டு சாப்பிடுவதும் இதெல்லாம் தவறு. தூங்கப் போகும் பொழுது வேறு எந்த விதமான அதிகமான நிகழ்ச்சிகளையும் வைத்துக்கொள்ளக்கூடாது. தூங்குவதற்கு கொஞ்ச நாள் முன்னாடி காஃபியை இருந்தக்கூடாது, புகைப்பிடிக்கக்கூடாது. ஆக இந்த பழக்கங்கள் எல்லாம் இல்லாமல் இருந்தால் படுக்கை என்பது தூங்குவதற்கு மட்டுமே, வேறு விதமான வேலைகளை அங்கே செய்யக்கூடாது என்று இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு தூக்கம் என்பது ஒரு நல்ல வரப்பிரசாதமாகவே அமையும் என்பதிலே சந்தேகமில்லை.